ஹலோ, தம்பி கப்பா இருக்கானா? ஆமா அது நீங்க ஒன்றிய இதுல இருந்தீங்கல்ல ஆமா. ஏன் எதனால உங்களை இது பண்ணாங்க? என்கிட்ட எதுவும் சொல்லல. செலவு எப்படி ₹1 மேல பண்ணுனேன். ஆ, என்கிட்ட எதுவும் சொல்லாம இது மாவட்டம் பர்வேஸ் கூட எதுவும் சொல்லல. ம், அதுக்கப்புறம் தலைமையில இருந்து வேற அவங்க கூடு ஆபீஸ்ல உள்ள ஆளுங்க சொன்னாங்க, ம், உங்களோட பொறுப்பு நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம் ம், அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஏன் எதனால அப்படின்னு. ம், இல்ல இப்ப வேற ஆள போட போறாங்க ம், அப்படின்னு சொன்னாங்க. நான் செயல்பட்டுக்கிட்டேன். இப்பவும் இயக்கத்துல தானே இருக்கோம். ம், 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 ம். இவர் இல்ல பர்வேஸ் தம்பி, இப்ப நான் என்ன கேக்குறேன், ஒன்றிய செயலருக்கு பணம் கணது வாங்குறாங்களா? பணம் வாங்கினாங்க. எவ்வளவு வாங்குறாங்க? என்கிட்ட ₹1,80,000 வாங்கினாரு யார் வாங்குனது? யாரு? பர்வேஸ். பர்வீஸ். ஃபர்ஸ்ட் என்கிட்ட டைரக்டா காசு கேட்கல அவரு. சரி. நீங்க குடுக்கறது விருப்பப்பட்டா குடுக்கலாம். ம், இப்ப நான் எலெக்ஷன் நிக்கிறேன், எனக்காக நீங்க ₹3,00,000 ₹5,00,000 செலவு பண்ணலாம். ம், அதுவும் இவர் தலைவர் தான் கூப்பிடணுமா? என்னை விட வயசுல நான் அட்வொகேட்டா இருக்கேன். ம், ஆமா, ம், எனக்கு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை இருக்கு. அவருக்கு ம், 27 வயசு தான், ம், எனக்கு 38 வயசு. ம். தலைவர் தான் கூப்பிடணும். அப்ப உங்களை தலைவர்னு கூட அப்ப தளபதி எப்படி கூப்பிடுறது? நாங்க புரியுது, புரியுது. ம், தளபதியை தான் நாங்க தலைவர்னு கூப்பிட முடியும். ம், நீங்க என்னை விட சின்ன ஆளு. ம். ஃபர்ஸ்ட் நான் வாங்கம்மா வாங்கம்மா போங்கம்மான்னு மரியாதை பேசுறேன். சரி. நீ எப்படி என்ன வாங்கம்மா போங்கம்மான்னு கூப்பிடுவேன்? நான் மாவட்டம் தெரியுமா ம், 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 அப்படின்னாப்புல. ம், இருந்தாலும் வயசு ஒன்று இருக்கு. நீங்க என்னை வாடா போடான்னு பேச போகும்போது எனக்கு வயசு ஒன்று இருக்கு. ம், என்கிட்ட வாங்கின காசை எடுத்து வைங்க, நான் ம். போய் அப்படி இந்த வாக்குவாதம் முடிஞ்சு ஒரு 1 வீக் கழிச்சு என்னை பொறுப்பு கொடுத்துக்கிறாரு. நீங்க எப்படி கேஷா கொடுத்தீங்களா இல்ல அக்கௌண்ட் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா? கேஸா கொடுத்துட்டேன். ஆபீஸ்க்கே கொண்டு வர சொன்னாப்புல. எவ்வளவு கரெக்டா எவ்வளவு கொடுத்தீங்க? ₹1,80,000 கொடுத்தேன். 1,80,000 கொடுக்குறப்ப யார் இருந்தா அவர் மட்டும்தான்? அவர் கேட்டது ₹3,00,000. ம், அவர் கேட்டது ₹3,00,000. ஓகே. அப்ப என்னுடைய சூழ்நிலை காரணமா அப்பா வேற இறந்துட்டாங்களா. ம், 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 நாங்க முஸ்லீம்ங்கிறதுனால நான் கத்தம் ஓதுவோம் 40 நாள் கழிச்சு. ஓகே. அதனால கத்தத்துக்கு ஒரு 10 லட்சம் செலவு பண்ணிட்டோம். சாப்பாடு எல்லாரும் கொடுப்போம். ஆ, ஆ. அதுல செலவு பண்ணிட்டேன். இந்த மாவட்டம் இதை வச்சுக்கிருங்க, ம். பொறுப்பு போட போகும்போது நான் கண்டிப்பா தந்துடுறேன் மீதி.